4ஆம் நாளான இன்று தலைமையேற்று நடத்தி கொண்டிருக்கிறோம். சிறப்புரையாற்றுவோம். இசைந்து சென்னையிலிருந்து பல சிரமங்களுக்கு இடையே அதிகாரிகளையும் பத்திரிகை நண்பர்களையும் மற்றும் இந்த நிகழ்ச்சியை காண வருகை புரிந்துள்ள பொதுமக்களையும் மாணவ மாணவிகளையும் மற்றும் பத்திரிகையாளர் நண்பர்களையும் இந்த தருணத்தில் வருக வருகை வரவேற்பு மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன். நன்றி, வணக்கம். மாவட்டத்தில் செய்திக்கு தேர் பாய்ச்ச வந்திருக்கும் நமது சிறுசெடி கலைஞர் மனுஷேந்திரன் அவர்களுக்கு சிறப்பு செய்யும்போது கலைஞர் மனுஷேந்திரன் அவர்களுக்கு மற்றும் மாவட்ட இங்கே இருக்கக்கூடிய யாரையும் அவர்களுக்கும் மற்றும் நன்றி காட்டக்கூடிய அதற்கு ஆட்சிய தலைகளை நான் ஒரு ஒரு 1000 பேர் கூடியிருக்கக்கூடிய சபையில் ஒரு உரை கேட்காமல் இருப்பதற்கு வாய்ப்பு 10 பேர் இருந்தால் கூட 9 பேர் அனுபவம் பெரிய மாநாடு சிறிய ஆரம்பில் பேசியிருக்கிறேன். எல்லாவற்றுமே என்னுடைய உரை ஒரு அம்சத்தை ஒரு கொள்கையை நான் பேச ஆரம்பித்த சிறிது நேரத்தில் என்னுடைய கண்கள் அந்த கூட்டத்தில் ஒவ்வொருடைய கண்களாக அவர்களுக்கு தினமும் பார்த்துக் கொண்டேன். அது யாரோ ஒருவர் என்னோட ஈடுபாடு சொந்த கவனிக்கிறார் என்பதை கண்டுபிடித்தேன். அவர்கள் மொத்த உரை அது பெரும்பொழி உரை அதை கண்களை பார்த்தே நான் பேசிக்கொண்டிருக்கேன். 5 லட்சம் பேர் இருக்கக்கூடிய கட்சி கலாச்சாரத்தை புதிதாக உருவாக்கி கொண்டிருக்கக்கூடிய சிறு நகரங்களில் நாம் வேறு கூட்டங்களை எதிர்பார்க்கப்படாது.
மெதுவாகத்தான் மக்கள் வருவார்கள். மெதுவாகத்தான் வருவார்கள். அப்படி பார்க்கும்போது அலைகளை எண்ணி அல்ல, அவருடைய இலக்குகளை வளர்த்துக் கொண்டுதான் ஒரு புத்தகத்தின் ஆட்சி நான் உரையாற்ற முடியும். அப்படி என்ன இலக்கு? தமிழ்நாட்டில் ஒரு அரசாங்கம் புத்தக கண்காட்சியை நடத்தும் என்று சில வருடங்களுக்கு முன்பு யாருமே யோசித்திருக்கிறார்கள். இதற்கு முன்னால் இந்த 4 வருடங்களுக்கு முன்பு கூட அமைப்புகள், அதாவது புத்தக விற்பனையாளர் அமைப்புகள் புத்தக சில தனியார் அமைப்புகள் அரசாங்கம் சில புத்தகங்களை வெளியே அப்படித்தான் உருவானது. 2006 அந்த நீதித்துறை செயலாளராக இருக்கக்கூடிய உதயசேகர் நிகழ்ச்சியால் ஒரு புத்தக நிகழ்ச்சி மாவட்டம் தோறும் புத்தக கண்காட்சிகள் என்கிற ஒரு பிரகடனத்தை நாம் ஒரு புத்தக கடை கூட இல்லாத, அல்லது ஒரு நல்ல புத்தக கடை கூட இல்லாத ஊர்களில் கூட தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய அனைத்து பதிப்பாளர்களும் வந்து கண்காட்சி நடத்துவது லட்சக்கணக்கான புத்தகங்களை பார்வையிடுவதற்கான ஒரு அனுபவத்தை மக்களுக்கு கொடுத்தது என்பதை அதற்கு யாருமே யோசித்து பார்க்க மாட்டோம். ஒரு கூட மாவட்ட ஆசிரியர்கள் பேசிக் கொண்டிருந்தோம். ஒரே நேரத்தில் 7-8 மாவட்டத்தில் புத்தக கண்காட்சி எல்லா இடங்களிலும் மக்கள் வருகிறார்கள். புத்தகங்கள் எப்படி இன்னும் சொல்ல போனால் தமிழ்நாடு முழுக்க புத்தக கண்காட்சி என்பது இன்னைக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு பேச்சாக மாறிவிட்டது. அரசாங்கம் முக்கியமான மாவட்ட நிர்வாகம், அதுவும் நம்முடைய மாவட்ட ஆட்சியர்கள் பொறுத்து இளம் மாவட்ட ஆட்சியர்கள் நிர்வாகம் ஒரு புத்தக கண்காட்சியை ஒரு மிகப்பெரிய ஒரு விழாவை நடத்துவதற்கான அனைத்து ஏற்பாடுகளையும் ஒட்டுமொத்த நிர்வாகத்தையும் பயன்படுத்தி செய்வது என்பது புத்தக விற்பனைக்காக மட்டுமல்ல. இது ஒரு பண்பாட்டு திருவிழா, இது ஒரு கலை திருவிழா. நிறைய மாணவ மாணவிகள் தங்களுடைய திறமைகளை இதில் வெளிப்படுத்துகிறார்கள். நிறைய நீங்கள் பேச்சாளர்கள் பேசுகிறார்கள். உள்ளூர் எழுத்தாளர்கள் அவர்கள் மக்களுக்கு அறிமுகப்படுத்தப்பட்டு அவர்களுடைய உரையில் இடம்பெறுகின்றன. எவ்வளவு ஏற்பாடுகளாக எதிர்காலத்தில் புதிய வாசகர்கள், புதிய படைப்பாளர்களை உருவாக்குவதற்கான ஒரு மிகப்பெரிய அடித்தளத்தை தமிழ்நாட்டிற்கு இதனுடைய பயன்கள் நமக்கு எப்போதும் தெரியாது. நிறைய குழந்தைகள் உங்க குழந்தை பருவத்தில் நீங்கள் எப்போதாவது ஒரு புத்தக கண்காட்சியை பார்த்திருக்கீங்களா? இருக்கக்கூடிய எல்லோரும் யோசனை பாருங்க. உங்கள் குழந்தை பருவத்தில் உங்களுடைய 10 வயது புத்தக கண்காட்சியை பார்த்தவர்கள் யாராவது இருந்தால் உங்கள் 15 வயதுக்கு புத்தக கண்காட்சியை பார்த்தவர்கள் யாராவது இருந்தால் கைது. புத்தகங்கள், இவ்வளவு புத்தகங்கள் ஒரு மொழியில் எழுதப்படுகிறதா? இவ்வளவு அறிவுத்துறை சார்ந்த நூல்கள் இங்கு இருக்கிறதா? இத்தனை வகையான சிந்தனைகள் ஒரு மொழியில் இருக்கிறதா? இதையெல்லாம் குழந்தைகள் மட்டுமல்ல, பெரியவர்களும் பார்க்கிறோம். நம் மனக்கதவை திறக்கக்கூடிய இத்தனை சாதிகள் இங்கு வைக்கப்பட்ட பண்பாட்டினுடைய தொன்மையை இன்றைக்கு நமக்கு வெளியே இருப்பவர்கள் அங்கீகரிக்க மறுக்கிறார். ஆரிய நாடகம் தான் உயர்ந்தது என்கிற அந்த கற்பனையான சித்திரத்தை அவர்கள் திரும்ப திரும்ப முன்வைக்கிறார். சமீபத்தில் நம்முடைய முதலமைச்சர் இரும்பின் தொன்மையை பற்றிய ஆய்வு முடிவுகளை வெளியிட்டார். இந்திய திரைக்கட்டத்தில் இரும்பை முதன்முறையில் பயன்படுத்தியவர்கள் நாடுகள் தமிழர்கள் என்பதற்கான அறிவியல்பூர்வமான சான்றுகளை 2000 வருடங்களுக்கு இரும்பை பயன்படுத்திய சமூகமாக இரும்பை பயன்படுத்துவது என்பது பண்பாட்டு வாழ்க்கையினுடைய ஒரு மனிதர்கள் நாகரிகம் அடைந்ததுடைய ஒரு துவக்கம். இரும்பின் மூலமாக வேலை தொழில்கள் செய்கிறார்கள், உணவு தொழில்கள் செய்கிறார்கள், ஒரு இடத்தில் கூடி வாழ்கிறார்கள் என்பதனுடைய அடையாளம் தான் இரும்பை பயன்படுத்துவது என்பது. நாம் 1000 வருடங்களுக்கு முன்பு அத்தகைய ஒரு நகர்ப்புற நாகரிகத்தை உருவாக்கிவிட்டோம் என்பதை அது திட்டவட்டமாக எடுத்துரைத்தது. வட இந்தியர்களால் அதை பொருத்திக் கொள்ள முடியவில்லை. வட இந்திய ஆரிய நாகரிகத்தை முன்னெடுத்தவர்களால் அதை சகித்துக் கொள்ள முடியவில்லை. உண்மை காவியங்களால் போல எடுத்துக் கொண்டிருக்கிறார்கள். நாம் திருமணத்தில் அதை சொன்னோம்.
அறிவியல் சான்றிதழ் சொல்வோம். இதுவரைக்கும் நம்மிடம் இலக்கிய சான்றிதழ் இல்லை. இப்பொழுது அறிவியல் சான்றிதழ் இருக்கின்றன. நம்முடைய நாடுகளில் தொன்மையானது. சரி, தொன்மையாக இருப்பதாலேயே ஒரு சிறந்ததாக ஆகிவிடுமா? இது ஒரு முக்கியமான கேள்வி. ஒரு பழையதாக இருப்பதனாலேயே சிறந்ததாக ஆகிவிடும். ஆகாது. வெறும் தொன்மை மட்டும் நம்முடைய சிறப்பு அல்ல. மாறாக நம்முடைய வாழ்வியல் நெறி, நம்முடைய ஆட்சி முறை. நான் சொல்வது இந்த நூற்றாண்டை பற்றி அல்ல. அற்புதமான மொழி தமிழர்களுடைய நிதி நிர்வாகங்கள் சகாலத்திலிருந்து எப்படி ஒரு ஆட்சியின் நிதி நிர்வாகத்தை தமிழர்கள் மேற்கொண்டிருக்கிறார்கள், ஒரு கிராம நிர்வாகத்தை எப்படி மேற்கொண்டார்கள், ஒரு அரசாட்சியை எப்படி மேற்கொண்டார்கள். இன்னைக்கு இருக்கக்கூடிய மாநில சொன்னார்களே, அந்த வரி விதிப்பு முறையிலிருந்து நிதியை பகிர்ந்தளிப்பதிலிருந்து மக்களை பாதுகாக்கக்கூடிய ஒரு அரசமைப்பை செலுத்தும் வரைக்கும் திட்டவட்டமான நெறிமுறைகள் உருவாக்கப்படுகின்றன. அதற்கு சான்றாக இரண்டாயிரம் வருடங்களாக எப்படி சொன்னால் ஒரு வாழ்க்கையை எப்படி இருக்கும், அதனுடைய எல்லா கூட்டங்களும் இருக்கு. ஈட்டிய பொருளை எப்படி தடைத்திருக்கிறது, இன்றைக்கும் நீடித்திருக்கக்கூடிய நம்முடைய பண்பாட்டு சான்றுகள், இலக்கிய சான்றுகள், வாழ்வியல் சான்றுகள் அனைத்துமே தமிழர்களுடைய உன்னதமான பண்பாட்டை, உன்னதமான நாகரிகத்தை இந்த உலகத்துக்கு எடுத்துச் சொல்கின்றன. இன்றைய அரசு, தமிழ்நாடு அரசு இதை மக்களிடம் கொண்டு செல்வதற்கான எண்ணற்ற விஷயங்களை தொடர்ந்து